மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சம்பவத்தை எடுத்து நோக்கினோமானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே இருக்கின்ற பொழுது மேலாடை இல்லாமல் மிக வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், எனக்கு ஹத் நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை திருப்பிக் கொண்டார்கள். அப்பொழுது மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மறுபக்கம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் தவறிழைத்து விட்டேன், ஜினா செய்து விட்டேன், எனக்கு ஹத் நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களிடம் இவர் சுய நினைவோடு இருக்கிறாரா என்று பாருங்கள். சஹாபாக்கள் அவர்களை பார்த்துவிட்டு கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர் சுய நுணைவோடு தான் இருக்கிறார். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது ஒரு நன்றி உள்ள அடியானாகவும் ஒரு சுத்தவாளியாக நான் சென்றடைய வேண்டும் என்ற தூய நோக்கத்துடன் வந்து தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத் நிறைவேற்றுமாறு கூறுகிறார்கள். அந்த இடத்திலே தௌபாவை பெற்ற ஒரு நல்லடியாராக மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இறையடி செல்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்திலிருந்து நாம் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களை, நம்மளது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால், தான் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து எம்மை மற்றவர்கள் கேலி செய்து விடுவார்கள், எம்மை மற்றவர்கள் பழித்து விடுவார்கள், தன்னுடைய நண்பர்கள் நம்மளோடு சேர்ந்து நடக்க மாட்டார்கள் என்ற ஒரு பயத்தின் காரணத்தினால் தௌபா செய்யாமல் அவர்கள் சுற்றித் திரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் எவ்வாறு என்று சொன்னால், தௌபாவின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அதேபோன்று அல்லாஹ் தஆலா காலை பொழுதிலே அவனுடைய கரங்களை விரித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், இரவிலே தவறு செய்த மனிதர்கள் என்னிடம் தௌபா செய்ய வருவார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய கர்கராவுடைய நிலைமை வரும் வரை அல்லாஹ் தஆலா கால அவகாசம் கொடுக்கிறான். இந்த மனிதன் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது அவன் ஒரு தவறு இழைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த தவறை எழுதி கொள்ளக்கூடிய மலக்கு அல்லாஹ்விடம் கேட்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த தவறை செய்து விட்டான், இந்த தவறை நான் எழுதி கொள்ளட்டுமா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கூறுவான் எவ்வாறு என்று சொன்னால், அவருக்கு கால அவகாசங்கள் கொடுங்கள், அந்த மனிதன் தௌபா செய்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா நம் மீது நம்பிக்கை வைத்தவனாக மலக்கிடம் கூறுவார். அல்லாஹ் தஆலாவிடம் நாம் இந்த உலகத்திலே மலையளவு தவறு இழைத்து விட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதனை மன்னிப்பதற்கு தயாராக உள்ளார். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான், ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஜினா செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், எனக்கு ஹத் நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை நீ பெற்றெடுத்து விட்டு வா. சொற்ப காலத்துக்கு பிறகு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபைக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வாறு சொன்னால், இந்த குழந்தையை வளர்த்தெடுத்து பால்குடி மறந்ததற்கு பிறகு கொண்டு வருமாறு அல்லாஹ்வினுடைய தூதர் கூறுகிறார்கள். அந்த பெண்மணி பால்குடி மறந்ததற்கு பிறகு ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தையினுடைய கையிலே கொடுத்து கூட்டி வருகிறார்கள். இவ்வாறெல்லாம் அந்த பெண்மணி எதற்காக வேண்டி செய்கிறாள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் தவறிழைத்து விட்டேன், அல்லாஹ்விடம் செல்கின்ற பொழுது நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே என்னை சந்திக்கின்ற பொழுது நான் கைசேதவாளியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி அல்லாஹ்வினுடைய தௌபாவை நோக்கி அல்லாஹ்வினுடைய பிராயச்சித்தத்தை பெறக்கூடிய வண்ணம் அந்த ஹத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களது மானங்களை அவர்கள் பொருட்படுத்திக் கொள்ளாமல் அல்லாஹ்வினுடைய தௌபாவை நோக்கி அவர்கள் வந்தார்கள். நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதனை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த தவறை மன்னித்து விடுவானா என்று நாம் பின்வாங்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த ஜினா செய்வதை விட நாம் என்ன ஒரு தவறு இழைத்திருப்போம்? இப்படிப்பட்ட ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே நம்மளது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த விடயங்களை விளங்கி நடக்க வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே ஒரு மனிதனை அழைப்பான். அந்த மனிதனை மஸர் மைதானத்திலே அவனுடைய திரைக்குள்ளே அந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் தஆலா கூறுவான், யா மனிதா, இந்த தவறை இந்த இடத்திலே நீ செய்தாயா இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் கூறுவான் அழுது கொண்டு, யா அல்லாஹ், இந்த தவறை நான் செய்தேன் யா அல்லாஹ் என்று கூறுவான். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எதற்காக வேண்டி நீ அழுகிறாய்? உலகத்திலே இருக்கின்ற பொழுது நீ தவறை இழைத்தாய், அதற்காக வேண்டி என்னிடம் தௌபா செய்தாய், அந்த நிலைமையிலே மன்றாடினாய், நான் அந்த தவறை மன்னித்து விட்டேன், சூனம் செல்லுமாறு அல்லாஹ் தஆலா கூறுவான். எனவே இவ்வாறெல்லாம் சம்பவங்கள் நமக்கு எத்தனையோ விடயங்களை அடுக்கிக் கொண்டு செல்லலாம். ஆனால் நாம் இந்த விடயத்தை பொருட்படுத்திக் கொள்ளாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய தவறுகளை பிறகு நாம் தௌபா செய்து விடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தௌபா செய்வதற்கு எந்த ஒரு உளுவும் தேவையில்லை. நாம் தொழுது விட்டு தௌபா செய்ய வேண்டும் என்று கடமை கிடையாது. நான் தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் அந்த இடத்திலே தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார். எனவே நாம் எந்த விடயங்களை இப்போது கேட்டோமோ அந்த விடயங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு யோக வல்லவனாகி அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும்.